असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांति। शांति मंत्रम बृहदारण्य उपनिषद भगवद्गीता ध्यान श्लोकम। ओम प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ஆறாவது அத்தியாயம் தியான யோகம் அல்லது ஆத்ம சம்யம யோகம். அதில் நம்ம 20வது ஸ்லோகம் முடித்தோம் போன கிளாஸில். அந்த 20வது ஸ்லோகத்தில் கடைசி பார்த்தீங்கன்னா எத்திர சைவாத்மனாத்மானம் பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி என்று பகவான் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். இதைத்தான் பகவான் ராமகிருஷ்ணர் அழகாக இந்த வார்த்தைக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார், புரிய வைக்கிறதுக்கு மாதிரி. எப்படின்னா, யார் ஒருவன் கடற்கரையை நோக்கி நடந்து செல்கிறானோ அவன் அந்த கடற்கரை காற்றினுடைய குளிர்ச்சியை உணர்வான். பக்கத்தில் போக போக அவனுடைய குளிர் தன்மை, அந்த குளிர்ந்த காற்று வீசுவதை அவன் உணர்வான். அதுபோல ஆன்மீகத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்றது எப்படி உணர்வது என்றால், நாம் நம்முடைய ஆனந்தம் படிப்படியாக பெருகும், படிப்படியாக கூடும் அப்படின்றார். அதுக்கு சில இது சொல்கிறாரு என்னென்ன, அதாவது எந்த மாதிரி நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறணும் அப்படின்னா சில குறிப்புகள் சொல்கிறாரு. முதலாவதாக உடல் மனம் ஆரோக்கியமாக இருக்கும். ஏனென்றால் ஆன்மீகத்தை பற்றி அந்த இறைவனை பற்றி நம்ம சிந்திக்கும் போது பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். பாசிட்டிவ் தாட்ஸ் எப்போவுமே நமக்கு பாசிட்டிவ் உணர்வு, ஆரோக்கியமான உணர்வை நமக்கு கொடுக்கும். இதுதான் முதல் பலன். ரெண்டாவது, மன தூய்மை அடையும். அந்த மன தூய்மையினால் இறைவனுடைய எல்லையில்லா சச்சிதானந்தம் ஆனந்தத்தை, அதாவது இறைவனுடைய சச்சிதானந்த ஆனந்தத்தில் நம்முடைய மனம் பொருந்தும். எப்போ? மனம் தூய்மை ஆன பிறகு. ஸோ தூய்மையான அந்த மனம் இறைவனிடம் பொருந்தும், நிலை பெறும். அதைத்தான் நாம் சத் சங்கம் அப்படின்னு சொல்கிறோம். சத் சங்கம் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. நம்முடைய மனம் தூய்மை அடைய அது இறைவனுடைய, அதாவது இறைவனுங்கிற விளக்கம் நான் சொல்லும்போது சச்சித் ஆனந்தம் அப்படின்னா அந்த சச்சிதானந்தத்திலே நம்முடைய மனம் பொருந்தும். இவ்வாறு பக்தர்கள் சத் சங்கத்தால் அவர்களுடைய சுயநலமின்மை, ஆரோக்கியம் மற்றும் உண்மையாக இருக்கும் இந்த மனபாவம், இதுதான் சத் சங்கத்தினுடைய பேருதவி நமக்கு செய்யும். நம்முடைய ஆன்மீக விஷயங்கள், உலக விஷயங்கள், குருவின் வாக்கு, சாஸ்திர விஷயங்களை புரிந்து கொள்ளும் திறன் நமக்கு பெருகும். அத்துடன் நம்முடைய புரிதல் ஆன்மீக வாழ்க்கையில் நிலையாகவும் உறுதியாகவும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த சாதகனுடைய ஆனந்தம், அந்த சாதகன், அதாவது ஆன்மீக பயிற்சி செய்கின்ற அந்த சாதகன் தான் ஆன்மீகத்தில் முன்னேறுகிறான் என்பதற்கு என்ன சான்று என்றால், ஒவ்வொரு நாளும் அவனுடைய ஆனந்தம் பெருகும், கூடும். நேற்று இருந்த ஆனந்தத்தை விட இன்று அதிகமாக இருக்கும். நாளை இதைவிட ஆனந்தம் அதிகமாக ஆகும். இதுதான் ஆன்மீகத்தில் முன்னேற்றம். இவ்வாறு நம்முடைய ஆனந்தத்தின் அளவு நாளுக்கு நாள் அதிகரிக்கும். இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய சொற்பொழிவிலே சொல்கிறார். வாழ்க்கை என்பது பயணம். நாம் இந்த பயணத்தில் கீழான உண்மையிலிருந்து மேலான உண்மைக்கு பயணிக்கிறோம். கீழான உண்மை என்பது விஷயானந்தம்,
மேலான உண்மை என்பது பிரம்மானந்தம். இதுதான் நம்முடைய பயணம். நம்முடைய கீழான உணர்வுகளிலிருந்து மேலான உணர்வுகளுக்கு செல்வது. இதுபோல இந்த கீழான ஆனந்தத்திலிருந்து மேலான ஆனந்தம் பரமானந்தத்தை செல்வது தான் வாழ்க்கையின் பயணம் என்று பகவான் ராமகிருஷ்ணர் இன்னும் தெளிவாக சொல்கிறார். இதை 3 வகையான ஆனந்தமாக பிரிக்கிறார். ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான், 3வது அத்தியாயத்தில் இது பார்த்ததுதான். விஷயானந்தம், பஜனானந்தம், பிரம்மானந்தம். இதில் விஷயானந்தத்தில் நம்ம தொடங்குகிறோம். எல்லா உலக பொருட்களிடம், அதாவது இந்த உலகத்தில் நம்ம என்ன தேடுகிறோம், என்ன நமக்கு தேவை என்னால் நமக்கு ஆனந்தம் தேவை. அது உலக பொருள்களில் இருக்கிறது அப்படின்னு நினைத்து இந்த இந்திரியங்கள் அந்த உலக பொருள்களோடு சேரும் பொழுது நமக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. அதற்கு பேர் தான் விஷயானந்தம். இந்த உலகில் இந்த உலகியல் மக்கள் இந்த பொருள்களிலுமிருந்து ஆனந்தம் பெறுகிறார்கள். அதுதான் விஷயானந்தம். அடுத்து பஜனானந்தம். இறைவனை பற்றி நினைக்கும் போது பெரும் ஆனந்தம் ஏற்படுகிறது. உதாரணமாக பக்தர்கள் சத்சங்கம் செய்யும் பொழுது, அதாவது சாஸ்திரங்களை படிக்கும் போது, பிற பக்தர்களுடன் பழகும் பொழுது அவர்களுக்கு ஒரு வகையான ஆனந்தம் உண்டாகிறது. ஸோ இந்த ஆனந்தம் எப்படி தொடங்குகிறது என்றால், முதலாவதாக விஷயானந்தத்தில் தொடங்கி பிறகு பஜனானந்தத்தில் முன்னேறுகிறோம். இதன் முன்னேற்றம். ஏன்னா ஆரம்பத்தில் ஆன்மீக வாழ்க்கை மடத்துக்கு வரதுக்கு முன்னாடி நமக்கு விஷயானந்தம் தான் ஆனந்தம் என்று நினைத்திருந்தோம். ஆனால் இப்போ பக்தர்களோடு சத்சங்கம் செய்யும் பொழுது, சாஸ்திரங்கள் படிக்கும் பொழுது, இறைநாமத்தை ஜபம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு வகையான ஆனந்தம் உண்டாகிறது. அதைத்தான் பஜனானந்தம் சொல்கிறோம். அதுக்கப்புறம் விஷயானந்தம், அதுக்கப்புறம் தான் பிரம்மானந்தம். ஸோ முதலாவது விஷயானந்தம், பிறகு பஜனானந்தம், பிறகு பிரம்மானந்தம். இந்த 3வது முன்னேற்றம் பஜனானந்தத்திலிருந்து பிரம்மானந்தத்துக்கு வர்றோம். அது எப்படின்னா, ஆன்மீக பயிற்சியின் உச்ச நிலை. சாதகன் இந்த உயர்ந்த பிரம்மானந்தத்தை உணர்கிறான். அந்த ஆனந்தத்தில் அவன் திளைக்கிறான். ஆகவேதான் சாதகன் அல்லது பக்தன் வாழ்க்கையில் முதலில் விஷயானந்தத்தில் போய் பிறகு அதில் திருப்தி கிடைக்காமல், அதாவது ஓரளவுக்கு தான் அதில் திருப்தி இருக்கும், பிறகு அங்கிருந்து பஜனானந்தத்தில் சென்று கடைசி எங்கு எனக்கு சாஸ்வதமான ஆனந்தம் கிடைக்கும் என்றால் பஜனானந்தத்தில் தான் சாஸ்வதமான ஆனந்தம் கிடைக்கும் என்று எத்திர சைவாத்மனாத்மானம் அதாவது எத்திர சைவாத்மனாத்மானம் பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி. ஸோ இந்த ஆன்மீக முன்னேற்றம், அந்த ஆன்மாவை பார்க்க பார்க்க அவனுடைய ஆனந்தம் நாளுக்கு நாள் பெருகும். அப்போது அந்த ஆரம்பம் நமக்கு இந்த விஷயானந்தம், அதுக்கப்புறம் பஜனானந்தம், அதுக்கப்புறம் பிரம்மானந்தம். இனி 21வது ஸ்லோகம். இது யோகத்தினுடைய முன்னேற்றம். அதாவது நம்ம 20வது ஸ்லோகத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி இது தியானத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த தியானத்தினுடைய பலன் 7 லட்சணங்கள் சொல்லியிருந்தேன். அந்த 7 லட்சணத்தில் 2 லட்சணம் அங்கே பார்த்துட்டோம். இனி 3வது லட்சணம் இந்த ஸ்லோகத்தில் வருது. ஸோ முதல் ஸ்லோகத்தை படிக்க 21வது ஸ்லோகம். சுகம் ஆத்யந்தம் யத் யத் புத்திர் கிராக்கியம் அதீந்திரியம் வேத்தி எத்திர ந சைவாயம் ஸ்தித சலதி தத்வதா. இது மிக என்ன சொல்கிறது, ஒரு எப்படியெல்லாம் நமக்கு இந்த உலக விஷயத்திலிருந்து பிரம்மானந்தத்தை நோக்கி போகும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்ன லட்சணம் இருந்தால் இவர் பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறாரு. ரொம்ப ஆனந்தமான ஒரு இது. இதனுடைய சிம்பிள் மீனிங், இந்திரியங்களுக்கு எட்டாததும் புத்தியினால் கிராக்கியப்படுவதும் முடிவில்லாததுமாகிய இந்த சுகத்தை யோகி அறிகிறானோ, எதில் நிலைத்த பின் ஆத்மஸ்வரூபத்தில் நின்று அவன் அசைவதில்லையோ அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த பிரம்மானந்தத்தில் சுகம் கண்டுவிட்டால் அவன் பிறகு வேறு எந்த கோடான கோடி பொருள்களுடைய ஆனந்தம் கிடைத்தாலும் அவன் அங்கு போக மாட்டான். காரணம், இது நிலையான சாஸ்வதமான ஆனந்தம் என்பது அவனுக்கு புரிதல் வரும். ஸோ இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் தியானத்தின் பலனை சொல்கிறார். சென்ற ஸ்லோகத்தில் 2 லட்சணங்கள், இந்த ஸ்லோகத்தில் 2 லட்சணங்கள் பார்க்க போகிறோம். முதல் வரியிலே 3வது லட்சணம் சொல்கிறார். ஆக மொத்தம் 7 லட்சணம் சொல்லியிருக்கேன் நான். ஸ்லோகத்தில் பார்த்தால் முதலில் சுகம் ஆத்யந்தம் என்று சொல்கிறார்.
முழுமையான சுகம். ஆத்யந்தம் என்றால் குறைவு கொஞ்சம் கூட இல்லாம முழுமையான சுகம். நாம் இந்த உலக வஸ்துக்களில் இந்த நாம் பொதுவாக அன்றாடம் நாம் அனுபவிக்கின்ற உலக வஸ்துக்களில் வருகின்ற சுகம் முழுமையான சுகம் அல்ல. இந்த உலக வஸ்துக்களில் பெரும் சுகம் மிகவும் அற்பமானது, நிறைவற்றது, முழுமையற்றது. மேலும் ஆத்யந்தம் என்றால் வரையறுக்க முடியாதது. இந்த பிரம்மானந்த சுகம் வரையறுக்க முடியாதது என்று சொல்கிறார். அதாவது அதற்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லாத சுகம். அப்படின்னா பாருங்க, நிறைவு பெற்ற சுகம் அல்லது சதானந்தம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுகம் பலனாக நமக்கு கிடைக்கிறது. அதாவது நாம் தியானத்தில் முன்னேறும் பொழுது இந்த சுகம் நமக்கு பலனாக கிடைக்கிறது. இந்த வரையறுக்க முடியாத சுகத்தை பகவான் வர்ணிக்கிறார். எப்படி என்றால் ஆத்ய அந்தம். அதாவது இந்த சுகம் எப்படின்னா இந்திரியங்களால் கிரகிக்க முடியாத சுகம். ஏன்னா நமக்கு இந்திரியங்கள்லேருந்து எப்படி சுகம் வருது நம்ம பார்த்துருக்கோம். இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது இந்த சுகம். ஸோ இந்த வித்தியாசமே நமக்கு இது இந்திரியங்கள் பொருள்களோடு சேரும்போது வருகின்ற சுகம் இந்திரிய சுகம். ஆனால் இந்த சுகம் ஆத்ம சுகம் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது. இது வரையறுக்க முடியாதது. அதனால் வரையறுக்க முடியாதது தான் இந்திரியத்துக்கு அப்பாற்பட்டது என்று சொல்கிறார். மேலும் நம்முடைய இந்திரியங்கள் ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கு உட்பட்டது இருக்கும். அதனால்தான் இந்த வரையறுக்கப்பட முடியாத சுகத்தை நாம் உணர முடியாது. சுருக்கமாக இந்த சுகம் அத்தியந்திகம் என்பதற்கு மோக்ஷம் என்று பகவான் சொல்கிறார். மோக்ஷ சுகம் என்கிறார். சாதாரண சுகம் அல்ல இது. இந்திரியங்கள் பொருள்கள் சேர்வதால் பொதுவாக நமக்கு ஒரு இந்திரியம் ஒரு திரைப்படம் பார்க்கிறோம் அல்லது ஒரு விஷயத்தை ஒரு கலர்ஃபுல் ஏதாவது பூவை பார்க்குறோம்னா அந்த பூவும் இந்த இந்திரியம் என்ற கண்ணும் சேரும் பொழுது நமக்கு வருகின்ற சுகம். ஆனால் இது அப்படி கிடையாது. ஆத்மாவை நாம் உணரும் போது வருகின்ற சுகம். அதனால தான் இது. அப்போ ஆத்மாவுடைய சுகம் வரையறுக்க முடியாதது. வரையறுக்க முடியாத காரணத்தினால் இந்த இந்திரியங்கள் குறிப்பிட்ட ஒரு வரையறுப்புக்குள் இருப்பதால் இந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது. ஆனால் புத்தி கிராக்கியம், புத்தி அது உணரும் அப்படிங்கிறது அடுத்த இதில் சொல்ல போறார். மேலும் இந்த மோட்ச சுகம் அப்படின்னு சொல்லி வரையறுக்க முடியாத சுகம்தான் மோட்ச சுகம். சாதாரண சுகம் அல்ல. இது இந்திரியம் பொருள்களில் சேருவதால் வருகின்ற சுகம் அல்ல. இந்த சுகத்தை பற்றி இந்திரிய சுகங்களை பற்றி நாம் 5வது அத்தியாயத்தில் 22வது ஸ்லோகத்தில் பார்த்திருக்கோம். ஏன்னா இந்திரிய சுகம் கடைசியில் நமக்கு துக்கத்தை தான் கொடுக்கும் என்று சொன்னார். ஏஹி சம்பர்சஜா போகா துக்க யோனய ஏவதே ஆத்யந்தவந்த கௌந்தேய ந தேஷு ரமதே புதக. அதாவது ஞானிகள் புதகன ஞானிகள் யோகிகள் இந்த சுகத்தை விஷய சுகங்களை நாடுவதில்லை. காரணம் அது ஒரு இடத்துல ஆரம்பமாகும், ஒரு இடத்தில் முடியும். ஆனால் பிரம்மானந்த சுகம் என்பது எப்போ தொடங்கும் தெரியாது, எப்போ முடியும் தெரியாது, தொடர்ந்து இருக்கும் அது அந்த சுகம். அதனால இது ஞானிகள் விரும்புவது இல்லை. எது விஷய சுகத்தை அவர்கள் விரும்புவதில்லை. ஆகவே இந்திரிய சுகம் துக்க யோனின்னு வேற சொல்லிட்டாங்க. எல்லா துக்கத்துக்கும் மூல காரணமாக இருப்பது இந்த இந்திரியங்கள். அதனால்தான் இங்கு சுகம் ஆத்மாவை அறிவதால் வருகின்ற சுகம் ஆத்யந்திகம், முடிவும் இல்லாதது. அதாவது தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, அப்பேற்பட்ட சுகம் அது அப்படின்னு சொல்றாரு. இது இந்திரிய பொருள்கள் சேர்வதால் வருகின்ற சுகம் அல்ல. எது ஆத்ம சுகம். பிறகு புத்தி கிராக்கியம், மனம் புத்தியினால் உணரப்படக்கூடிய இந்த சுகம் எது ஆத்ம சுகம். இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்திரியம் பொருள்கள் சேரும்போது சுகம் கிடைக்கிறது. அது புத்தி உணரும். எப்படி ஒரு இந்திரியங்கள் உணரும் பொழுது புத்தி விடும். ஏன்னா இந்திரியத்தை விட உயர்ந்தது புத்தி. இந்திரிய பொருள்கள் சேரும்போது அந்த புத்தி உணரும். அதே இங்கு ஆத்மாவை அறிந்ததால் வருகின்ற சுகம் புத்திக்கு அறியும், ஆனால் இந்திரியங்களுக்கு அறியாது. ஏன்னா இந்திரியஸ்து பரா புத்தி பரசஸ்து, அதாவது இந்திரியஸ்து பராம் புத்தி அப்படின்னு நம்ம 3வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். இந்திரியங்களை விட உயர்ந்தது புத்தி. இந்திரியஸ்து பரா மனசஸ்து பரா புத்தி, ஹே புத்தி பரசஸ்து சகன்னு பார்த்தாங்க.
ஸோ இந்த இந்திரியங்களை விட உயர்ந்தது ஆத்மாவின் அருகில் இருக்கக்கூடியதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆன்மாவுக்கு அருகில் இருக்கக்கூடியது. அதனால் இந்த ஆத்மா சுகம் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது, ஆனால் புத்தி கிராக்கியம், புத்தி உணரக்கூடியது. ஆத்மாவை அறிந்தால் இந்த சுகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்திரியங்கள் உணராது இந்த சுகம். நாம் யாராவதுவிடம் உங்களுக்கு மோட்சம் வேண்டுமா அல்லது சுகம் வேண்டுமா என்று கேட்டால் அவர்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், மோட்சம் என்றால் நாம் இறந்து விடுவோம், அதாவது நம்முடைய உடல் சரீரம் இந்த உயிர் போன பிறகு வருகின்றது மோட்சம் என்று நினைக்கிறார்கள். அதனால் பயம் வருகிறது. அதனால் தான் பகவான் இங்கு சொல்கிறார், மோட்சம் என்றால் சுகம். சுகம் எந்த சுகம்? ஆத்மா சுகம் என்று இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை தெளிவுபடுத்துகிறார். இந்த மோட்சம்ங்கிறது ஒன்றும் கிடையாது, சுகம், ஆத்மானந்தம் அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்துகிறார். பிறகு இந்த சுகம் எப்படி இருக்கும் என்றால், அதை வரையறுக்க முடியாதது சுகம். அதே நேரத்தில் இந்த சுகம் இந்திரியங்கள் வழியாக கிடைக்காது, அதீந்திரியம், அதாவது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது. மேலும் இந்த சுகம் சுதந்திரமானது. சுதந்திரமானது. ஏன் சுதந்திரம் என்றால், இந்திரியங்களிலிருந்து வரும் சுகம் பொருள்களோடு இந்திரியமும் பொருளும் சேர்ந்தால்தான் அந்த சுகம் வரும். ஒருவேளை இந்த இந்திரியம் இருக்கிறது, சுகம் அந்த பொருள் இல்லை என்றால் அப்பொழுது சுகம் இல்லை. அதே போல பொருள் இருக்கிறது, இந்திரியங்கள் இல்லை என்றால் அப்பொழுதும் சுகம் இல்லை. அதனால் இது ஒன்றுக்கொன்று சார்ந்து இருப்பதால் இது சுதந்திரம் அல்ல, சுதந்திரமற்றது. ஆனால் ஆத்மா என்பது எப்பொழுதும் சாஸ்வதமாக இருக்கக்கூடியது. ஆத்மா சாஸ்வதமாக இருப்பதால் அதனால் வருகின்ற சுகமும் நமக்கு சாஸ்வதமாக இருக்கும். ஒன்று ஆத்மாவில், அதாவது நம்முடைய மனதில் புத்தி தெளிவாக இருந்தால் இந்த சுகம் எப்பொழுதும் பெறலாம். அதனால தான் சாஸ்வதமான சுகம், அந்த ஆதி அந்தமற்றது. இந்த இந்திரிய சுகம் பொருள்கள் இருந்தால்தான் நமக்கு, பொருள்களின் சேர்க்கையால் தான் கிடைக்கும். அது தற்காலிகமான சுகம். ஏற்கனவே நம்ம 3வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். இது தற்காலிகமான சுகம். இதுதான் இந்த லட்சணத்தை தான் பகவான், அதாவது ஆத்மாவுடைய சுகம் சுதந்திரம் அப்படின்னு சொன்னார், இந்திரிய சுகம் சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ரெண்டும் இருந்தால்தான் நமக்கு இது சுதந்திரம். ஆத்மா சுகம் சுதந்திரம் என்பதையும் தெளிவுபடுத்துகிறார் இந்த ஸ்லோகத்தில். ஆத்ம ஞானத்தை கொண்ட புத்தியினால், என்ன அர்த்தம்? ஆத்மாவிலே எந்த கல்மிஷமும் இல்லை, எந்த ஆத்மாவிடம், அதாவது புத்தி தூய்மையாக இருப்பதால் அந்த ஆத்ம சுகத்தை அனுபவிக்க முடிகிறது. ஸோ புத்தியினால் மட்டுமே இந்த சுகத்தை உணர முடியும். இந்திரியங்கள், பொருள்கள் சேர்க்கை இதற்கு தேவையில்லை. ஏன்னா ஆத்மா சாஸ்வதமாக இருக்கக்கூடியது. நம்முடைய புத்தி தெளிவாகி கழிந்தால், அதாவது தெளிவாகினால், தூய்மையாகினால் ஆட்டோமேட்டிக்காக அந்த சுகத்தை, ஆத்ம சுகத்தை உணர முடியும். அதனால் இது சுதந்திரமானது. இப்போ இங்கே முதல் வரியில் சுகம் ஆத்யந்தம் யத் தத் அப்படின்னு சொல்றார். யத் என்றால் எது புத்தியை உணரச் செய்கின்ற சுகமோ, அதாவது எது புத்தியை உணர்கின்ற சுகம். எத் தத் அப்படின்னா எத்து ஒன்று கொடுத்தார், தத் ஒன்று கொடுத்துருக்காரு. எத்து என்பது எது புத்திக்கு உணரக்கூடிய சுகமாக இருக்கிறதோ என்றும், தத் என்றது அது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது என்ற அந்த எத் தத்துக்கு விளக்கம் கொடுக்கிறாரு பகவான். இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல ஆத்ய அந்தகம் என்றால் இந்த சுகம், இந்த சுகத்துக்குத்தான் மோட்சம் அப்படின்னு சுதந்திரமானது மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டார். செகண்ட் லைன்ல வேத்தி எத்திர அப்படின்னு சொல்றாரு. வேத்தி எத்திரன சைவாயம் ஸ்தித சலதி தத்வதः. வேத்தி எத்திர என்றால் மோட்சத்தில், வேத்தி அறிகிறானோ, அதாவது அந்த மோட்சத்தில் இது மோட்சம் கொடுக்கக்கூடியது என்பதை அறிகிறானோ, அந்த சுகத்தை அறிந்து கொண்டவன், இதுதான் மோட்ச சுகம், ஆத்மாவிலிருந்து வருகின்ற சுகம் என்று அறிகிறானோ, இதுதான் மோட்சத்தின் லட்சணம் என்பதை
புரிந்து கொள்பவன், இந்த இடத்தில் பகவான் சொல்றார் ஆத்மாவை அனுபவிக்கின்றவன் என்று சொல்கிறார், என்று சொல்லவில்லை, புரிந்து கொள்கிறான் என்று சொல்கிறார். ஆத்மாவை அனுபவிக்கிறவன் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் ஆத்மா ஒரு சாட்சி ஸ்வரூபம். ஆத்மா என்பது பார்க்கின்ற, இப்போ நான் என்னுடைய கண்ணால் விஷயங்களை பார்க்க முடியும், ஆனால் நானே கண்ணை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதுபோல இந்த ஆத்மா எல்லா உலக வஸ்துக்களை எல்லாம் பார்க்க முடியும், உணர முடியும், ஆனால் அந்த ஆத்மாவை உணர முடியாது. அப்போ எப்படி இதை சொல்றது? ஆத்மா ஒரு சாட்சியாக இருக்கிறது, அது விஷயம் அல்ல. பிறகு எப்படி சுகம் கிடைக்கிறது என்றால், நானே அந்த ஆத்மா என்று உணரும் பொழுது இந்த சுகத்தை உணரலாம். நானே ஆத்மா என்றால் நான் ஆத்மஸ்வரூபம், நான் நித்திய சொரூபம் என்ற ஞானம் வந்த புத்தியினால் மட்டும் இந்த சுகத்தை உணர முடியும். இந்த புத்தியால் வரும் சுகம் இந்த அத்தியந்திக சுகம். ஆகவே பகவான் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில், புத்தி மட்டுமே போதும். புத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஏன்னா புத்தி நமக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போது கூட அம்மா கோயில் கூட்டு போகும்போது நல்ல புத்தி கொடுக்கணும் அப்படின்னு கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு. காரணம் என்னன்னா, புத்தி தெளிவாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எதை வென்றாலும் சாதிக்க முடியும். அதனால புத்தி இல்லை என்றால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா செல்வமும் சுகத்தை கொடுத்தாலும் பலன் இல்லை, பலன் இருக்காது. காரணம், அது அவனுக்கு துக்கத்தையே கொடுக்கும். புத்தி தான் ஒருத்தன், அதாவது ஒரு புத்திசாலியை கொண்டு போய் ஒரு நரகத்தில் விட்டாலும் அந்த நரகமே அவன் சொர்க்கத்தை ஆக்கிடுவான். அப்படி ஒரு புத்தி இருந்துச்சுன்னா அவன் அந்த நரகத்தையே சொர்க்கமாக்கி விடுவான். அதே மாதிரி புத்தி இல்லாதவன் ஒருத்தனை சொர்க்கத்தில் கொண்டு போய் வச்சாலும் அவன் அதை அனுபவிக்க முடியாமல் அவன் நரகமாக்கி கொள்வான் அதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புத்தி மட்டும் இருந்தால் போதும், எத்தனை சுகம் வந்தாலும் எத்தனை துக்கம் வந்தாலும் அதை சுகமாக மாற்றிக்கொள்வான். அதனால்தான் இங்கு பகவான் புத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட புத்தி? ஆத்ம ஞானம் அடைந்த புத்தி. ஆத்ம ஞானம் அடைந்த புத்தி தான் இந்த ஆத்ம சுகத்தை உணர முடியும். இங்கு இந்த ஆத்ம ஞானம் அடைந்த புத்தியை தத்துவ நிஷ்டா என்று ஒரு லட்சணம் சொல்கிறார். ஆத்ம ஞான புத்தி, ஆத்ம ஞானம் அடைந்த புத்தியைத்தான் இங்கு தத்துவ நிஷ்டா, அதாவது அந்த உண்மையிலிருந்து மாறாமல் நிலை பெற்று நிற்கின்றது. அதனால தான் தத்துவ நிஷ்டா. தத்துவம் என்றால் நான் ஆத்மா என்ற உணர்வு, நிஷ்டை என்றால் அதிலேயே நின்று கொண்டிருப்பது, மாறாமல் இருக்கிறது என்ற லட்சணத்தை, தத்துவ நிஷ்டா என்ற லட்சணத்தை பகவான் சொல்கிறார். அதாவது உண்மையிலிருந்து மாறாமல் நழுவாமல் இருப்பதுதான் நிஷ்டை என்றார். அதாவது உண்மையிலிருந்து மாறாமல் நழுவாமல் உண்மையிலே பொருந்தி இருப்பதுதான் தத்துவ நிஷ்டை என்று பகவான் சொல்கிறார். இங்கு தத்துவம் என்றால் பரம்பொருள், உண்மை, அதிலேயே நிலைத்து நிற்கிறான். இங்கு பகவான் எந்த ஒன்றை அறிந்தால் உண்மையிலிருந்து நழுவாமல் இருக்கிறானோ அதுவே மோட்சம். ரெண்டாவது இந்த ஸ்லோகத்தில் முதல் வரியில் ஒரு லட்சணமும் ரெண்டாவது வரியில் ஒரு லட்சணமும் சொல்கிறார். ஸோ எதை ஒன்றை அறிந்தால் உண்மையிலிருந்து நழுவாமல் இருக்கிறானோ, அதாவது எதை ஒன்றை நான் ஆத்மஸ்வரூபம் என்று அறிந்த அந்த உண்மையிலிருந்து நழுவாமல் இருக்கிறானோ அதுவே மோட்சம் என்று பகவான் சொல்கிறார். உதாரணமாக சில நேரங்களிலே தத்துவம் உண்மை, அதாவது நான் ஆத்மா அழியாதது, நான் தான் அந்த ஆத்மா என்று நமக்கு தெரிகிறது. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக நமக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அது வரல. அப்படின்னா நம்ம அந்த உண்மையில் நிலை நிற்கலைன்னு அர்த்தம். இந்த தத்துவம் உண்மை நாம் இந்த தத்துவம், இந்த உண்மையை நாம் உணர்ந்தோம், ஆனால் அது மனதில் பொருந்தவில்லை, நிலைத்து நிற்கவில்லை என்றால் நிஷ்டை இல்லை என்று பொருள். ஏன்னா வெயில் காலத்தில் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. வெயில் காலத்தில் நம்ம ஆற்று மணலில் நடக்கிறது ஈஸியா அல்லது அங்கே நிற்கிறது ஈஸியா? அப்படின்னா நடக்கிறது ஈஸி. ஏன்னா ஒரு காலை தூக்கி வைக்கும்போது அந்த சூடு தெரியாது. அதே ஆற்று மண்ணில் நின்னோம்னா நிற்க முடியாது. அதுபோல இந்த தத்துவத்திலே நிற்பது தான் கடினம். அது நம்ம சும்மா கேட்டு 4 ஸ்லோகங்களை கேட்டு மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே பண்ணிட்டு அதுக்கப்புறம் டே டு டே லைஃப்பில் வேறு மாதிரி இருந்தோம்னா அது ஒன்றும் பலன் இல்லை. அதுதான் சொன்னார். ஆற்று மண் சூடு, அந்த ஆற்றில் உள்ள சூடான மண்ணில் நடப்பதை விட
அதில் நிற்பது கடினம். ஸோ இந்த நிலையில்தான் நீ இந்த தத்துவ நிலை நின்று விட்டால் அதுதான் மோட்சம். ஸோ நம்ம கேட்டதை சிரவண மனனம் பண்ணதை நிதித்தியாசனம் பண்ணி நான் ஆத்மஸ்வரூபம் என்பதை உறுதியில் அதிலேயே நின்னோம்னா அதுதான் மோட்சம் என்று பகவான் சொல்கிறார். இப்படி மோட்சத்தை பற்றி பல வகையாக விளக்குகிறார். அதைத்தான் இங்கு தத்துவ நிஷ்டா அப்படிங்கிற சொல்கிறோம். இந்த தத்துவத்தில் நிற்பது அதுதான் மோட்சம். எப்பொழுது நாம் இந்த தத்துவத்திலிருந்து வீழ்கிறோம் என்றால் 2 இடங்களில் நமக்கு சறுக்கல் வரும். என்ன காரணம் என்றால் சுகம். இது இந்திரிய சுகம். இந்திரிய சுகத்தால் வரும் ஆனந்தத்தை, அதாவது இந்திரிய சுகத்தால் நாம் நம்முடைய உண்மையிலிருந்து வழுக்கி விழுவோம். தத்துவத்திலிருந்து அதாவது இந்த ஏன்னா நமக்கு சிரவண மனனம் செய்து அது நிலை பெறாமல் இருக்கும் பொழுது, ஞான நிஷ்டை இல்லாமல் இருக்கும் பொழுது இந்திரிய சுகம் வந்தால் அந்த இந்திரிய சுகத்தினால் நம்முடைய உண்மை தத்துவத்தில் இருந்து வீழ்ந்து விடுவோம், வழுக்கி விடுவோம். உதாரணமாக ஒரு பக்தன் நிறைய பாவம் செஞ்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவன் டெய்லி கோயிலுக்கு போகிறான், இறைவனை பிரார்த்தனை செய்கின்றான். எதுலேருந்து? இந்த பாவத்திலிருந்து தப்பிச்சதற்காக. அப்போ பகவான் பார்க்குறான், இவன் இவ்வளோ பாவம் பண்ணினா இவன் உணரல, ஆனால் அது என்கிட்ட டெய்லி வர்றான்னு சொல்லி பகவான் என்ன பண்ணுவார்னா சில தண்டனை கொடுப்பார். என்ன தண்டனை அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துருவார், கொஞ்சம் வசதியை கொடுத்துட்டுவார். அப்போ என்ன ஆகும்? சில சௌகரியங்கள் கொடுத்த உடனே அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த பக்தன் என்ன நினைக்கிறான் என்றால் எனக்கு இதையெல்லாம் பகவான் அனுகிரகம் செய்திருக்கிறார் என்பார். அதனால்தான் எல்லாம் கொடுத்த பிறகு எல்லாம் இந்த சௌகரியம், பணம், செல்வம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் பகவானை மறந்துடுவான். இப்படி புகழ், பொருள், பதவி இவைகள் எல்லாம் நமக்கு வந்தால் உண்மை அல்லது தத்துவத்திலிருந்து, அதாவது ஆத்மஸ்வரூபத்திலிருந்து நம்மால் நிற்க முடியாது. ஆகவே ஆத்ம நிஷ்டையிலிருந்து நிற்க முடியாது. என்னன்னா நம்மளுடைய ஆத்ம நிஷ்டை ஆகலைன்னு அர்த்தம். நிஷ்டை ஆச்சுன்னா நிச்சயமாக கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, சுதிராமன் அதாவது பகவான் ராமகிருஷ்ணனுடைய அப்பா ஒரு சின்ன பொய் சொல்லியிருந்தா அவர் தன்னுடைய வாழ்நாளிலே சம்பாதித்த பணம், தன்னுடைய பூர்வீக சொத்து 47 ஏக்கர் விளைநிலம் எல்லாத்தையும் பெற்றிருக்கலாம். ஆனால் அவர் தன்னுடைய நிஷ்டையிலே நின்றார், சத்தியத்திற்காக நின்றார். அந்த பொய் சொல்லாமல் நான் என்னுடைய நிஷ்டையிலிருந்து மாற மாட்டேன் என்று தந்த உண்மையிலே நிலை நின்ற நாள் அவருக்கு எல்லாம் போச்சு. காரணம் என்னன்னா அவர்கள் ஞான நிஷ்டையில் இருக்கிறார்கள். அவர்கிட்ட நீங்கள் கோடி பணம் கோடியாக கொடுக்குறனாலும் அவங்க அந்த நிஷ்டையிலிருந்து மாற மாட்டாங்க. அதே போல் எத்தனையோ நம்ம சமய பெரியவர்களை பார்த்துருக்கோம் அந்த மாதிரி. அதே போல் கட்டோபனிஷத்தில் இவர் நச்சுகேதர், யமதர்மராஜா உனக்கு ஒரு பெரிய ராஜ்யத்தை தர்றேன், நீ இந்த பெரிய இந்த உலகத்திலே சக்கரவர்த்தியாக இரு, உனக்கு தங்கம் தருகிறேன், யானை தருகிறேன், என்னென்னமோ தரேன், இங்கே இருக்கின்ற அப்சர பெண்களை உனக்கு சேவை செய்ய அனுப்புகிறேன், எல்லாம் தரேன் அப்படின்னார். ஆனால் அவர் அந்த இதில் இருந்து காரணம் இவையெல்லாம் விஷய சுகத்தில் ஒன்றும் கிடையாது என்பதை உணர்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் அந்த நிஷ்டையில் இருக்கிறார்கள். அந்த நிஷ்டையில் இருக்கின்றனால இந்த புகழோ பதவியோ பொருளோ இவர்களுக்கு எதுவுமே வந்தாலும் அந்த உண்மை தத்துவத்திலிருந்து மாற மாட்டார்கள். ஆகவே சத்தியம் உண்மை நிற்பது எதுவரை என்றால் பணம் வசதி இல்லாத வரை, அதாவது ஆத்ம நிஷ்டை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க நிற்பாங்க. சாதாரண மக்கள் என்னென்னா பணம் வந்துருச்சுன்னா அந்த உண்மையிலேருந்து மாறிவிடுவாங்க, வசதி வந்துச்சுன்னா மாறிவிடுவாங்க. அவைகள் வந்துவிட்டால் இந்த சத்தியத்தை மறந்து விடுவார்கள். ஆகவே தான் சத்தியத்திற்கு எளிதாக இருப்பது சுகம். ஏன்னா நமக்கு சின்ன ஒரு எதிரி, இந்த சத்தியத்துக்கு எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சுகம், போகம். சுகம் என்பது இந்திரிய சுகம், நான் ஆத்ம சுகத்தை சொல்லலை. இந்திரிய சுகம், போகம், ஐஸ்வர்யம் இவைதான் இந்த தத்துவத்துக்கு சத்தியத்துக்கு எதிரி அப்படின்னு சொல்லிச்சார். ஸோ பகவான் இதை சொல்கிறார், இந்த செல்வம் வந்தால் மாறாமல் எவ்வளவு செல்வம் வந்தாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு சுகம் வந்தாலும் மாறாமல் நிற்பது தான் மோட்சம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நமக்கு தெரியும் சுகதேவருடைய ஆத்ம இது எந்த அளவுக்கு அவர் ஆத்மஸ்வரூபத்தை அடைந்து விட்டார் என்று கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சுகதேவர்
அவருடைய தந்தையார் வியாசர் இவர்கிட்ட அனுப்புகிறார், ஜனக மகாராஜாவுக்கு அனுப்புகிறார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ சுகதேவர் வந்து ஜனக மகாராஜுடைய அரண்மனையில் 2 சோதனைகள் வைக்கிறார். என்னென்னா, முதல் சோதனை என்னென்னா, அரண்மனையில் அந்த சபையில் வந்து நாட்டிய நடனம் நடக்கிறது, அப்புறம் பாடல்கள், பக்தி பாடல்கள், எல்லா பாடல்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே இவர் ஒரு கிண்ணத்தில் எண்ணெய், அந்த கிண்ணம் முழுவதும் எண்ணெய், அதாவது ஃபுல்லாக பிரிம் டு தி பிரிம் எண்ணெயை தூக்கிக்கிட்டு அந்த அரண்மனை சபையில் 3 தடவை, அந்த சபையில் அந்த தர்பாரில் 3 தடவை அவர் சுற்றணும். அந்த சுற்றும் பொழுது, எண்ணெய் கிண்ணத்தோடு சுற்றும் பொழுது ஒரு டிராப் கூட கீழே விழுகக்கூடாது என்பது கண்டிஷன். அந்த இடத்துல நடனம் நடக்கிறது, பாட்டு கச்சேரி நடக்கிறது. ஆனால் சுகர் வந்து ஒரு டிராப் கூட அது சிந்தாமல் சிதறாமல் 3 முறை சுற்றி வந்தார். இதன் பொருள் என்ன என்றால், ஒருவேளை அவர் அந்த கண்ணுக்கு தெரிகின்ற அந்த இனிமையான நடனத்தையோ அல்லது காதுக்கு கேட்கின்ற அந்த இனிமையான பாடுகளை கேட்டு தன்னுடைய சத்திய நிஷ்டையில் இருந்து வலிவி இருந்தால், கவனம் சிதறி இருந்தால் என்னாகும்? அந்த எண்ணெய் கொட்டி இருக்கும். ஆனால் அவருடைய கவனம் சற்று கூட சிதறாமல் அந்த நிஷ்டையிலே அவர் இருந்தார். ஏன்னா இதெல்லாம் விஷய சுகம், இந்திரிய சுகம், இதெல்லாம் சாஸ்வதமானது அல்ல என்பதை உறுதியாக மனதில் புத்தியில் உறுதியாக இருந்ததால் அந்த 3 முறை எந்தவித இதெல்லாம் சுற்றி வந்தார். அதை தான் பகவான்கே சொல்றார், அந்த சுகத்தை அனுபவிக்கிறார்னு சொல்றார். அந்த சுகத்தின் தத்துவ நிஷ்டை, சுகத்தினால் அந்த சுகதேவருக்கு அந்த தத்துவ நிஷ்டை இருந்ததால் அவருக்கு எந்த பொருளோ சுகமோ அவருக்கு கவனத்தை ஈர்க்கவில்லை. ஏன்னா அழகான பெண்கள் இருந்தார்கள், அந்த அழகான பாட்டு கச்சேரி நடந்துகின்றது, அந்த இடத்திலே அவருடைய கவனம் ஈர்க்கவில்லை. அதனால் சாதகன் இந்த உலகத்தில் எந்த பொருளுடைய சுகத்தை கொடுத்தாலும், அதாவது சாதகன் பொதுவாக ஆரம்பத்தில் ஆன்மீக வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் இருக்கின்ற சாதகன் இந்த உலக பொருளை கொடுத்தால் அவனுடைய நிஷ்டை மாறிவிடும். ஆனால் இந்த உலக சுகத்தில் ஒன்றும் இல்லை என்பது உறுதியாக இருந்தால் அவனுடைய மனம் மாறாது. அப்பொழுதுதான் அவன் இந்த உலகம் மித்யா என்று சொல்ல முடியும். அதுவரை மித்யா என்று சொல்ல முடியாது. காரணம், இந்திரியங்கள் ரொம்ப பலவீனமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நடனமோ இந்த பாட்டு கச்சேரியோ அல்லது நாம் பார்க்கின்ற வஸ்துக்களோ அந்த கவனம் சிதறி போகும். ஸோ இந்த இந்திரியங்கள் ஒன்றும் இல்லை, இந்திரிய சுகம் மித்யா என்பதை நாம் ஞான நிஷ்டையில் உறுதியாக இருந்தால்தான் இது நம்ப முடியும். அதனால் சுகதேவர் ஞானத்திலே ஞான நிஷ்டையில் உறுதியாக இருந்தார், ஆத்மஸ்வரூபத்தில் நிலையாக நின்றிருந்தார். நான் இந்த ஆத்மா, நான் அழியாதவன் என்பது இருந்தார். இந்த இந்திரியங்கள் காது கண்ணிலிருந்து பார்க்குற சுகங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்பதை அவர் உணர்ந்திருந்தார். மேலும் சுகதேவர் என்பதற்கு இன்னொரு பொருள் என்றால் கிளின்னு சொல்லுவோம் இல்லையா? கிளி வாயில் மித்யா மித்யா என்று சொல்றோம். அதாவது நம்மளும் அப்படிதான், அதுக்காக நம்ம சொல்றாரு, இந்த உலகத்துல வேதாந்தம் படிச்ச 2-3 நாள்ல ஜெகத் மித்யா, பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யம் அப்படின்னு சொல்லுவோம். ஜெகத் மித்யம்னா ஜெகத் பொய்யானது அப்படிங்கிறது வேற சொல்லிட்டு இருப்போம். ஆனா வெறும் வாய் பேச்சு தான், உண்மை கிடையாது. அப்படிங்கிற காரணம் என்னன்னா, நம்முடைய உலக சுகம் வந்தவுடனே, கொஞ்சம் வசதி வந்தவுடனே, பதவி வந்தவுடனே எல்லாத்தையும் மறந்துடுவோம் அப்படின்னாலதான். அதனால இந்த உலக சுகம் நமக்கு நம்முடைய சத்தியத்திலிருந்து நமக்கு கீழே வலுக்க செய்யும். அதனால இந்த ஞான நிஷ்டை இருந்தால்தான் அது வலுவாமல் இருக்கும். ஸோ உலக சுகத்தை அனுபவிக்கிறவன் இந்த சத்திய நிஷ்டையிலே நிற்க முடியாது என்று பகவான் சொல்கிறார். இந்த சுலோகத்தில் நாயம்னு வந்தது, அது நா பிளஸ் அயம், அதாவது வேத்தி எத்திர ந ச ஏவ அயம் அப்படின்னு இருக்கு. இந்த அயம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் என்றால், அயம் என்று இருக்கிறது மோட்சம் அடைந்த ஞானி அப்படிங்கிறது பொருள். அயம் என்பது இந்த இடத்துல மோட்சத்தை அடைந்த ஞானினா அந்த தன்னுடைய சத்தியத்திலே தத்துவ நிஷ்டையிலே நின்ற ஞானி, நிலை பெற்ற ஞானின்னு சொல்றோம். ஸோ சத்தியம், அந்த ஞானி எப்படி இருப்பார் என்றால் அந்த சத்தியத்திலிருந்து நழுவாமல் அசையாமல் இருப்பார். அதை தான் சொல்றாரு அடுத்த இதுல, ஸ்திதஹ சலதி. இந்த ஸ்திதஹனால் ஆத்மஸ்வரூபத்திலே நிலை பெற்று நிற்பான்
அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ந சைவாயம் சொல்லியிருக்காரு. இந்த நாவை எடுத்து சலதியில் போடணும். ந சலதி என்றால் அசைய மாட்டார். அதாவது ஆத்மஸ்வரூபத்திலிருந்து தன்னுடைய சத்தியத்திலிருந்து அவர் அசைய மாட்டார். அதுதான் அச்சலதி. சலதி என்றால் நகர்ந்து விடுவான், அச்சலதினா நகர மாட்டான் அப்படின்னு சொல்லி ந சலதி அப்படின்னு சொல்றாரு. ஸ்ட்ராங்காக சொல்றாரு, ஞானத்திலிருந்து மாறாமல், ஞானத்திலிருந்து அவன் அசையாமல் இருப்பான், தத்துவத்திலிருந்து மாறாமல் இருப்பான், அவன் அசைவதில்லை. அதாவது இந்த சலதி அப்படின்னா அசைய மாட்டான்னு சொல்றார். ஞானத்திலிருந்து அசைய மாட்டான். எந்த ஞானத்தில் அவன் திருடமாக நிற்கிறான், தத்துவத்தில் திருடமாக அசையாமல் நிற்கிறான். அயம் ந சலதி. தத்துவத்திலிருந்து, அதாவது தத்துவம் என்றால் இங்கே எத்தனை மோட்சம், மோட்சத்திலிருந்து அவன் நழுவாமல் அசையாமல் நிற்பான். அதான் தத்துவ நிஷ்டா என்று பகவான் இங்கே சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல ஒரு இது சொல்லலாம். இப்போ இன்னொரு வியூ என்னன்னா, இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, சுகம் அத்தியந்தம் என்றால் உயர்ந்த எல்லையற்ற ஆனந்தம். சாதாரணமாக எல்லோருக்கும் உலக விஷயங்கள், உலக ஆனந்தம் எல்லோருக்கும் எல்லோரும் அறிவார்கள். சாதாரண மக்கள் நாம் எல்லோருமே உலக சுகம் அறிவோம். உதாரணமாக ஒரு அழகான பொருள் அல்லது நல்ல ஆனந்தமான குரலில் பாட்டு கேட்கிறது என்றால், நறுமணம் கொண்ட பூ அங்கே நுகர்ந்தாலும், நல்ல உயர்ந்த உணவை சுவைத்தாலும் நமக்கு ஆனந்தம் கிடைக்கும். ஆனால் இவைகள் எல்லாம் இந்த விஷய ஆனந்தம். மேலும் இந்த உலக ஆனந்தம் நமக்கு சிறிது நேரம்தான் ஆனந்தத்தை கொடுக்கும். இது ஏற்கனவே நம்ம 3வது அத்தியாயத்தில் பார்த்தோம். 3 டிஃபெக்ட், அதாவது 3 குறைகள் இந்த உலக விஷய ஆனந்தத்திலே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது எதுனா, அது ஒருபோதும் நமக்கு திருப்தியை கொடுக்காது. ஏன்னா இப்போ நல்ல ஒரு ஒரு ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த நேரத்தில் திருப்தி கொடுக்கும். மேக்ஸிமம் 2-3 ஹவர்ஸ் நமக்கு திருப்தியை கொடுக்கும். அதுக்கப்புறம் மீண்டும் அது சாப்பிடணும். அதனால் ஒருபோதும் இந்த உலக விஷயம் நமக்கு திருப்தியை கொடுக்காது. அதே நேரத்தில் அது நம்மை பந்தப்படுத்திவிடும். ஏன்னா திருப்பி ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அதே மாதிரி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பந்தப்படுத்திவிடும். ஏனென்றால் இந்த உலகத்திலிருந்து வரும் ஆனந்தம் அனாத்மாவை சார்ந்தது. உங்களுக்கு தெரியும் ஆத்மா எது, அனாத்மா எதுங்கிறது தெரியும். அனாத்மாவை சார்ந்தது. ஆனால் அனாத்மாவிலிருந்து வருகின்ற ஆனந்தம் மிக அற்பமானது, மிக குறைந்த நேரத்தில் இருக்கக்கூடியது. ஆனால் யோகிகள் அனுபவிக்கும் ஆனந்தம் அத்தியந்திகம், எல்லையற்றது. அது ஆத்மாவிலிருந்து வருகின்ற சுகம், ஆனந்தம். நம்முடைய எந்த இந்திரியங்களிலிருந்து வருகின்ற ஆனந்தம் ஒரு பொழுதும் அதற்கு சமமாகாது. எப்படின்னா, சம்பத தவ ஸ்ரீபத. இந்த உலக செல்வம், உலக ஐஸ்வர்யம், இறைவனுடைய ஐஸ்வர்யம், இந்த ரெண்டுமே கம்பேர் பண்ண முடியுமா? கம்பேர் பண்ணவே முடியாது. அதுபோல இந்த இந்திரிய சுகம், இந்திரிய வஸ்துக்கள் சேர்வதால் வருகின்ற சுகமும் ஆத்ம சுகம், இந்த ரெண்டையுமே கம்பேரே பண்ண முடியாது. அதற்காக பகவான் இங்கே என்ன சொல்றார்? ஆத்தியந்திகம். இது கம்பேரே பண்ண முடியாது. இந்திரியங்கள் இந்த வகையான ஆனந்தத்தை நினைத்து கூட பார்க்க முடியாது. எல்லையில்லாத பேரானந்தம், பிரம்மானந்தம். அதான் சொல்றாரு புத்தி கிராக்கியம். புத்தி கிராக்கியம்னால் இந்த ஆனந்தத்தை புத்தி உணர முடியும். ஏனென்றால் புத்தி நுண்ணிய மனது அப்படின்னு சொல்லுவோம். புத்தியால் மட்டும்தான் இந்த உயர்ந்த ஆனந்தத்தை, நிலையான ஆனந்தத்தை உணர முடியும் அந்த புரிதல் வரும் என்கிறார். இந்த புரிதல் சாதாரணமாக நமக்கு வருகின்ற பசி, தாகத்தினால் வருகின்ற உணர்வு அல்ல. இதை நம்முடைய சாதாரண மனிதர்களுடைய வார்த்தையால் விளக்க முடியாது இந்த ஆனந்தத்தை. ஏனென்றால் நம்முடைய இந்திரியங்கள் ஒரு வரையறுக்குள் உட்பட்டது. இந்த வகையான உணர்வுகளை புரிந்து கொள்ள புத்தி மிகவும் கூர்மையாக, நுண்ணியதாக மாற வேண்டும். மேலும் மிக உயர்ந்த வகையான பிரம்மானந்தம் இந்த கூர்மையான புத்தியினால் உணர முடியும், புரிந்து கொள்ளக்கூடியது. யோகிகள் இந்த ஆனந்தத்தில் திளைத்து இருப்பார்கள். ஆனால் அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. இதைத்தான் பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட ஒரு தடவை பக்தர்கள் கேட்டாங்க, பிரம்மானந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போது பகவான் சொல்லிகிட்டே வரும்போது அவருக்கு மேலே அவரால் சொல்ல முடியலை, சமாதி போயிட்டார். அப்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பி சொல்கிறாரு, என்னை யாரோ பிரம்மானந்தத்தை சொல்லும்போது யாரோ
எனக்கு தொண்டையை பிடிச்சிட்ட மாதிரி தோணுச்சு அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் இப்படி சொல்கிறாரு. யாராலும் இது சொல்ல முடியாது. ஆனால் இந்த யோகிகள் இந்த பிரம்மானந்தை திளைத்து இருப்பார்கள். அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. அதைத்தான் அவான் மன கோச்சர, அவான் மனசா கோச்சர அப்படின்னு சொல்லி உபனிஷத்து வாக்கியம். அவாங் மனசா கோச்சரன்னா நம்முடைய இந்திரியங்கள் மனதால் அதை புரிந்து கொள்ள முடியாது, புத்தியால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா மனதை நாலாக பிரித்தோம், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். இந்த புத்தியால் புரிந்து கொள்ள முடியும். காரணம், புத்தி மனதை விட உயர்ந்தது. அதனால் அதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா இது ஒரு உபனிஷத் வாக்கியம், அவான் மனஸ் கோச்சரம் அப்படிங்கிறது. இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் நம்முடைய டெய்லி ஆரத்திரிகம் சாங்கில் நமோ நமோ பிரபு வாக்கிய மன அதீத. நமோ நமோ என்றால் பகவானே உன்னை நான் வணங்குகிறேன், பிரபு வாக்கிய மன அதீத, உன்னை வணங்குகிறேன் என்று சொல்ல முடியுமே தவிர உன்னால் நான் இந்த வாக்கியத்தாலும் மனதாலும் உன்னால் என்னை புரிந்து கொள்ள முடியாது. அதாவது உன்னை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நமோ நமோ பிரபு வாக்கிய மனாதித மனவச்சனை கா ஆதார், என்னுடைய மனதுக்கும் உடலுக்கும் ஆதாரம் நீதான் அப்படின்னு சொல்லி இந்த உபனிஷத் வாக்கியத்தை மிக அருமையாக இந்த ஆரத்திரிகம் சாங்கில் டெய்லி நம்ம பாடுறோம். நமோ நமோ பிரபு வாக்கிய மன அதீத அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு உபனிஷத் வாக்கியம்தான். ஆகவே இந்த யோகி இந்த ஆனந்தத்தை பெறுகிறார்கள். அது அவர்களால் வெளிப்படுத்த முடியாது, விளக்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நாம் அந்த நிலையை அடைந்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். பிரம்மவித் பிரம்மைவ பவதி அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அடுத்த லைன்ல வேத்தி எத்திர ந சைவாயம், எப்பொழுது யோகிகள், அதாவது வேத்தி எத்திர சைவாயம் ஸ்தித சலதி தத்வதக அப்படின்னு சொல்லியிருக்கார். எப்போ யோகிகள் இந்த நிலையை, பிரம்மானந்த நிலையை அனுபவிக்கிறார்களோ அப்பொழுது அவர்களுடைய மனம் தூய்மை அடைந்து எந்த சத்தமும் அசைவும் இல்லாமல் உயர்ந்த அந்த பிரம்மானந்தத்தை, உண்மையை உணர்ந்தவன் ஆகிறான். யோகி இந்த வகையான ஆனந்தத்தை ஒரு துளியாவது நாம் புரிந்து கொண்டால், அதாவது யோகிகள் பெறுகின்ற இந்த ஆனந்தத்தை ஒரு துளியாவது நாம் உணர்ந்தால், புரிந்து கொண்டால், நாமும் அந்த உண்மையை உணர முடியும். ஆகவே ஆன்மீக சாதகன் என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே முக்கிய குறிப்புகள் சொல்கிறார். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் தேவையான ஒன்று ஆனந்தம். பிரத்யேகமாக கேட்டால் எல்லாருமே ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கணும்னு தான் கேட்பாங்க. அது எந்த வழியிலன்னுலாம் கேட்க மாட்டாங்க. உலக மக்கள் இந்த ஆனந்தத்தை உலக பொருள்களில் தேடி அலைகிறார்கள். ஏன்னா ஒரு நிறைய பாட்டு கூட இருக்கும், குருதேவரை பற்றி பாடுறேன். நான் இதா அதா என்று இத சுகம் தேடினேன், இந்த உலகத்தில் இந்த பொருளிலிருந்து ஆனந்தம் கிடைக்குமா, அந்த பொருளிலிருந்து ஆனந்தம் கிடைக்குதுன்னு ஏமாந்தேன் பறந்தாமா அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் இந்த உலக மக்கள் இந்த ஆனந்தத்திற்காக உலக பொருள்களை தேடி அழைக்கிறார்கள், அதில் பற்று வைக்கிறார்கள், அதிலிருந்து ஆனந்தம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஒருவேளை அந்த பொருள்களிலிருந்து தான் எதிர்பார்த்த ஆனந்தம் கிடைக்கவில்லை என்றால் அந்த பொருளை அவர்கள் தூக்கி எறிந்து விடுகிறார்கள். உடனே அடுத்த பொருள்களை நோக்கி போகிறார்கள். அப்படி ஒவ்வொரு இடத்துல இதா அதா என்று தேடிக்கொண்டே அலைகிறார்கள். ஒன்றுமில்லை, ஒரு திருடன் அவன் என்ன நினைக்கிறான்னா, மற்றவர்களிடமிருந்து பொருள்களை திருடினால் அவனுக்கு ஆனந்தம் கிடைக்கும் என்று நினைக்கிறான். அதனால் அவன் பொருள்களை திருடுகிறான். உண்மை என்னவென்றால், எந்த பொருளிலிருந்து ஆனந்தமோ துன்பமோ இல்லை. இந்த இன்பம் துன்பம் நம்முடைய உள் உணர்விலிருந்து தான் வருகிறது என்று அவன் அறிவதில்லை, புரிந்து கொள்ள முடிவதில்லை. உதாரணமாக சொல்றான்னா, நம்முடைய விலை உயர்ந்த பிரேஸ்லெட்டோ அதாவது தங்கமோ ஏதோ அல்லது ஒரு பர்ஸோ ஒரு கிணத்துல விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கிணத்துல இருக்கின்ற பொருள்களை எடுப்பதற்காக நங்கூரம் மாதிரி நிறைய கொக்கி மாதிரி இருக்கும், நங்கூரம் மாதிரி இருக்கும். அதை ஒரு கயிற்றுல கட்டி அந்த ஆழ்ந்த கிணத்துல விடுவோம் அந்த பொருள்களை எடுப்பதற்காக. ஸோ அந்த நங்கூரம் மாதிரி அந்த விட்ட உடனே அது அந்த இதில் அந்த கொக்கியில் மாட்டிக்கிடுச்சுன்னா அது மேலே எடுத்துருவோம். அதுபோல் நம்முடைய மகிழ்ச்சி துன்பம் நம்முடைய ஆழ் மனதில் இருக்கிறது, அதுதான் நம்ம எடுக்கணும். பகவான் ராமகிருஷ்ணன் ஒரு
தலை சிறந்த ஒரு சிறந்த உளவியலாளர்னு சொல்லலாம். அவர் ஒரு அருமையான உதாரணத்தை சொல்கிறார். எப்படின்னா, இதை இன்னும் புரிகிறதுக்கு நமக்கு ஒரு அழகான ஒட்டகங்கள் இந்த முள் இருக்கிற செடியை தான் விரும்பி சாப்பிடுமா. அப்படி சாப்பிடும் பொழுது அந்த அந்த முள் வந்து அந்த இதில் கம்மில் குத்தி அதுலேருந்து ரத்தம் வரும். தன்னுடைய வாயிலிருந்து தான், தன்னுடைய ஈறுகளில் தான் ரத்தம் வருவது என்று தெரியாமல் அந்த ஒட்டகம் என்ன நினைக்குமா, இந்த முள் செடியிலிருந்து தான் இந்த ரத்தம் வருகிறது என்று ஆனந்தமாக சுவைக்கும் அப்படின்னு சொல்லி பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ எந்த ஒரு பொருள்களிலோ அல்லது ஒரு நபரிலிருந்தோ ஆனந்தம் இல்லை, நம்முடைய உள் உணர்விலிருந்து தான் ஆனந்தம் இருக்கிறது என்பதில். இன்னொரு உதாரணம் சொல்கிறார். இந்த நாய் வந்து என்ன பண்ணுன்னா, காஞ்ச எலும்பு கடிச்சுக்கிட்டே இருக்கும். அது கடிச்சு ஒன்றுமே இல்லை, அந்த எலும்பு காஞ்ச எலும்பு, அதை வச்சு பிடிச்சி உட்காந்து கடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி கடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய பல்லுலேருந்து ரத்தம் வரும். அது அந்த எலும்பில் வந்து நக்கி கடிச்சு நக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த எலும்புலேருந்து தான் ரத்தம் வருதுன்னு சுவையாக அது கடித்து ஆனந்தப்பட்டிருக்கும். இதுலேருந்து என்ன முக்கிய விஷயம்னா, நம்மிடத்திலேயே இந்த ஆனந்த பெட்டகம் இருக்கிறது. ஆனால் இந்த பொருள்களிலிருந்து, இந்த நபர்களிலிருந்து வருகின்றது என்று நாம் நினைக்கிறோம். அதாவது இந்த ஆனந்த பெட்டகத்திலிருந்து வருகின்ற ஆனந்தம் என்று நாம் உணர்வதில்லை. அதுதான் சொல்கிறார் பகவான். இது மிகுந்த, அதாவது ஆனந்தம் அந்த பொருள்களிலிருந்து தான் வருகிறது என்று நாம் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் மித்யா. இந்த உலகம் தான் நம்ம பைத்தியக்காரத்தனம் அப்படிங்கிறது. இந்த பிரம்மானந்தத்தை பற்றி பகவான் ராமகிருஷ்ணன் விளக்கும் பொழுது ஒரு முறை பக்தர்கள் பிரம்மானந்தத்தை பற்றி விளக்கம் கேட்டார்கள். அது அவர் குறித்து அந்த அமுதமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் பிரம்மானந்தத்தை பற்றி யாரும் விளக்க முடியாது. பிரம்மானந்தத்தை பற்றி யாருமே விளக்க முடியாது. அந்த நிலையை பற்றி பகவான் சொல்கிறார். எப்பொழுது ஒரு பக்தன் தன்னுடைய ஆழ்ந்த பக்தியினால் தான் மனதை இறைவனிடம் பொருத்துகிறானோ அல்லது ஆத்மாவிடம் பொருத்துகிறானோ, அப்பொழுது அவன் அந்த ஆனந்தத்தை உணர்வான். அதாவது அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய 5 இந்திரியங்கள் அல்லது மனிதன் மேக்சிமம் எந்த இந்திரியத்திலிருந்து, எந்த உறுப்பிலிருந்து ஆனந்தத்தை பெறுகிறானோ, அந்த ஆனந்தம், அந்த ஒரு உறுப்பு அல்லது ஒரு இந்திரியங்களிலிருந்து பெறுகின்ற ஆனந்தம், அதை விட இந்த பிரம்மானந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னார்னா, நம்ம தோல், நம்முடைய உடம்பு வந்து தோலால் மூடப்பட்டிருக்கு இல்லையா, அந்த தோலில் எத்தனை துளைகள் இருக்கும், ஹோல் இருக்கும், அதில் எல்லா துளைகளிலிருந்தும் அந்த ஆனந்தம் வந்தால் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. கற்பனையே பண்ண முடியாது. ஸோ ஒரு இந்திரியங்களிலிருந்து வருகின்ற ஆனந்தத்திலேயே இந்த உலக மக்கள் திளைத்து ஆனந்தப்படுகிறார்கள் என்றால், நம்முடைய உடலில் எத்தனை துளைகள் இருக்கிறது. அதாவது இந்த ஸ்கின், அந்த தோலில் ஒவ்வொரு முடி இருக்கிற இடத்துல ஒரு ஹோல் இருக்குது, ஒரு துளை இருக்கிறது. அதில் அந்த எல்லா துளையிலிருந்து வருகின்ற ஆனந்தம் நம்மளால் நினைச்சபடி அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா தெய்வீக, அந்த ஆனந்தம் நீங்கள் வந்து நினைச்சியே பார்க்க முடியாது. இதுதான் பிரம்மானந்தம் அப்படிங்கிறது பகவான் ராமகிருஷ்ணர் அமுதமொழிகளை சொல்கிறார். மேலும் தெய்வீக போதை, அப்போ பொதுவாக நமக்கு தெரியும், இந்த தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கை பற்றி நம்ம சொல்லாத நாளே இல்லை. ஒவ்வொரு நாளும் அவருடைய சேல்ஸ் எப்படி இருக்குன்னா, அது கொஞ்சம் கூட நமக்கு செலவு பண்ணாமையே நமக்கு இயற்கையாக போதை கிடைக்கும் என்றால் தெய்வீக ஆனந்தம். அது அத்தியந்திகம், அது வந்து விலகெடுத்து வாங்க வேண்டியதில்லை. அதே மாதிரி அளவற்றது நமக்கு கிடைக்கும். அதுதான் தெய்வீக ஆனந்தம். தாந்திரிக சாதனையில் இறை நாமம் நமக்கு தெய்வீக போதை தரும் என்கிறார்கள். அது நம்ம தாந்திரிக புத்தகத்தில் இருந்தால் பார்க்கலாம். தெய்வீக நாமம் நமக்கு அமிர்தம். அமிர்தம் என்ன? மிருதத்திலிருந்து தான் அமிர்தம் வருகிறது. மிருதம் என்றால் இந்த உடல் மனம் அழியக்கூடியது. அது அமிர்தம் ஆக வேண்டும் என்றால் இறை நாமத்தை நாம் கேட்க வேண்டும், இறை நாமத்தை நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய உபனிஷத்துகளும் நம்முடைய சாஸ்திரங்களும் என்னன்னா, மிருதமாக இருக்கின்ற அழியக்கூடிய இந்த உடலை நாம் அழியாத, அதாவது என்றும் அழியாதாக ஆகணும் அப்படின்னா இந்த உடல் அழிந்துதான் போகும். ஆனால் நம்முடைய உடல் இருக்கின்ற அந்த ஆத்மா வந்து நான் யார் என்று தெரிந்து கொண்டால் அது அமிர்தம் ஆகிவிடும். ஸோ மிருதம் அமிர்தம் ஆகும். அந்த மிருதம் அமிர்தம் ஆவதற்கு நமக்கு தான் நம்முடைய இந்த சாஸ்திரங்கள், கீதை, உபனிஷத் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ மிருதம் அமிர்தம் ஆக வேண்டும் என்றால் நாம் இறை நாமத்தை சொல்ல வேண்டும். தெய்வீகம்
அமிர்தம் நாமத்தை நாம் அதனால தான் நம்ம நாமத்தை இறை நாமத்தை அமிர்தமாக கொள்கிறோம். சாதகன் இந்த இறை நாமத்திலிருந்து மிக உயர்ந்த ஆனந்தத்தை அடைகிறான். இதைத்தான் தெய்வீக போதை அப்படின்னு சொல்கிறார். பகவான் ராமகிருஷ்ணன் அமுதமொழிகளில் பல இடத்துல இத்தனை தெய்வீக போதையில் இருப்பதாக நாம் பார்த்துருக்கிறோம். அதாவது அவர் அப்பப்போ சமாதிக்கு போவார், அந்த ஆனந்தத்தில் திளைப்பார். குறிப்பாக சிலர் இத்தகைய தெய்வீக ஆனந்தத்தில் இருப்பதை நாமே பார்த்துருக்கோம். நம்முடைய சமய பிரிவுகள் பெரிய மகான்களை எல்லாம் பார்த்தோம்னா அவருடைய முகத்தை, அவருடைய ஃபோட்டோவை பார்த்தாலே தெரியும் நமக்கு. ஸோ குறிப்பாக சில பக்தர்கள் மனம் உருகி பாடும் பொழுது நமக்கு அந்த ஆனந்தம், அவர்கள் ஆனந்தத்தை அடைவார்கள், அதை கேட்பவர்களுக்கும் ஆனந்தத்தை உணர வைப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் பார்த்துருக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம். நம்ம குறிப்பாக அந்த மேற்கு வங்காளத்தில் பார்த்திங்கன்னா ராம் பிரசாத் அவர் பாடுற பாட்டெல்லாம் தத்துவமாக அப்படி. அஃப்கோர்ஸ் நம்முடைய தமிழ்நாட்டிலேயும் நிறைய பக்தி பாடல்கள் இருக்குது. அதே மாதிரி சூர்தாசர் பாடின பாடல்கள், நம்முடைய தேவாரம் திருவாசகம் எல்லாம் பாடினோம்னா அப்படி மெய் மறந்து நமக்கு கேட்கலாம். அதே மாதிரி தான் அந்த ராம் பிரசாத் பாடுகின்ற அந்த காளி கீர்த்தனை, அதை கேட்கும்போது நமக்கு மிக ஆனந்தம் இருக்கும். இந்த ராம் பிரசாத் பாட்டில் அடிக்கடி பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு வார்த்தை சொல்வார், அமி சுராபான் நா கொரி சுதா காளி ஜெய் போலி அப்படிம்பார். அதாவது இது என்ன சொல்கிறாருன்னு இந்த பாட்டு ராம் பிரசாத் பாட்டில் வரும். அமி சுராபான் நா கோரி சுதா காளி ஜெய் காளி போலே அப்படின்றாரு. இதன் பொருள் என்னன்னா, நான் சாதாரண மது அருந்துவதில்லை, டாஸ்மார்க் அருந்துவதில்லை, நான் சாதாரண மதுக்களை அருந்துவதில்லை, நான் எல்லையற்ற இறை நாமத்தை, அதை தான் சுதா அப்படின்றார், எல்லையற்ற இறை நாமத்தை, காளி என்ற நாமத்தை நான் சொல்வதால் எனக்கு அந்த தெய்வீக போதை வருகிறது. அந்த வார்த்தையிலே எனக்கு போதைகிறது. ஏன்னா பகவான் ராமகிருஷ்ணன் இந்த மாதிரி கீர்த்தன் பாடினோம்னா உடனே அவர் சமாதி போயிடுவார். கா 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 அப்படின்னு கிருஷ்ணான்னு ஆரம்பிப்பார், இல்லை காளின்னு ஆரம்பிப்பார், கடைசி கான்னு கூட சொல்ல முடியாது, அப்படியே அந்த இதில் சமாதி ஆயிடுவார். அந்த ஆனந்தத்தை விளக்க முடியாத ஆனந்தம், அதுதான் சுகம் அத்தியந்திகம். விளக்க முடியாதது, நம்முடைய இந்திரியங்களால் வார்த்தைகளால் சொல்ல முடியாதது. நமோ நமோ பிரபு வாக்கிய மன அதீத, மனதுக்கும் வாக்கியத்துக்கும் அப்பாற்பட்டது இந்த சுகம். இதைத்தான் இங்கு பகவான் விளக்கியிருக்கிறார். ஆத்தியந்திகம். இப்படிப்பட்ட ஆனந்தம் இந்திரியத்தால் உணர முடியாது, இதை விளக்கவும் முடியாது. இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய இந்திரியங்கள், ஒவ்வொரு இந்திரியங்களும் ஒரு குறிப்பிட்ட ஆனந்தத்தை தரும். ஆனால் மிக மிக வரையறுக்கத்தக்கதாக அந்த ஆனந்தம் இருக்கும். ஏனென்றால் நம்முடைய இந்திரியங்கள் எல்லாம் ஒரு வரையறுக்கத்தக்க ஒரு லிமிட்டட் இதில் இருக்கும். அதை நம்ம கற்பனை செய்து பார்க்கலாம். நம்முடைய 5 இந்திரியங்கள் வழியாக இந்த கோடான கோடி வஸ்துக்களை அனுபவிக்க முடியுமா என்றால் முடியாது. காரணம், நம்முடைய இந்திரியங்கள் ஒரு வரையறுக்கத்தில் உள்ளது. ஆகவேதான் இந்த இந்திரியங்களை கடந்த நிலையில்தான் அந்த பிரம்மானந்தத்தை அடைய முடியும், ஆனந்தத்தை உணர முடியும். இதைத்தான் புத்தி கிராக்கியம், அதாவது கூர்மையான தூய்மையான புத்தியினால் இந்த பிரம்மானந்தத்தை உணர முடியும். இதைத்தான் துளசிதாசர் நினைக்கிற இந்த பாட்டு பீபரே ராமரசம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வருது. இந்த ராமன் நாம என்ற ரசத்தை குடியுங்கள், அப்பொழுது நீங்கள் நிலையில்லாத, அதாவது அமிர்தமாகி விடலாம். அதாவது இந்த சாஸ்வதமான ஆனந்தத்தை நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆனந்தம் எல்லையற்ற ஆனந்தம், இந்த ஆனந்தம் உயர்ந்த ஆனந்தம், ஆன்மீகவாதிகள் மட்டுமே உணரக்கூடியது அப்படின்னு சொல்கிறார். இந்த பிபரே ராமரசம் என்று இந்த உயர்ந்த ஆனந்தம் உலகியல் மக்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாது. யோகிகள் இந்த ஆனந்தத்தை பெறுகிறார்கள் என்றால் அவர்கள் மனதில் எந்த ஆசையும் இல்லை, எந்த கல்மிஷமும் இல்லை. அவர்களுடைய மனம் முழுவதும் இறைவனுடைய அந்த பரம்பொருளில் கரைந்து விட்டது, ஒன்றாகி விட்டது. அதனால்தான் அவர்கள் அந்த ஆனந்தத்தை எப்பொழுதும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் சுகம் அத்தியந்திகம், எல்லையற்ற ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறார். இனி 22வது ஸ்லோகம். அது கிட்டத்தட்ட இதே பொருளைத்தான் கொடுக்கும், ஆனால் அது துக்கத்தை பற்றி விளக்குகின்ற ஒரு ஸ்லோகம். ஆனால் டைம் வேறு இல்லை, கொஞ்சம் இன்னும் ஒரு 6 நிமிஷம் தான் இருக்குது. நான் ஜஸ்ட் அந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியத்துவம் மட்டும் சொல்லிவிட்டு அப்புறம் அடுத்த இது வகுப்பில் சொல்லுவோம்.
22வது ஸ்லோகம். எம் லத்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் ததஹ யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருநாபி விசால்யதே. எதை அடைந்து அதிலும் மிக்கதொரு வேறு லாபத்தை நினைப்பதில்லையோ, எதில் நிலைத்திருந்து பெருந்தாக்கத்தாலும் அசைக்க முடிவதில்லையோ. அதாவது சுகத்தை விட நமக்கு துக்கம்தான் அதிக அனுபவத்தை கொடுக்கிறது என்று பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கார். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். அன்னை சாரதை துக்கம் நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த துக்கம் நமக்கு எப்பேற்பட்ட துக்கமாக இருந்தாலும் ஆத்மா ஆனந்தத்தின் முன்பு, அதாவது ஆத்மாவை உணர்ந்தவன் அவனால் எதுவால் எந்த துக்கம் எப்பேற்பட்ட குருநாபி அப்படின்னா உலகத்திலே மிகப்பெரிய துக்கத்தை அடைந்தாலும் ஆத்ம நிஷ்டையில் இருக்கின்றவன், அதாவது ஆத்ம ஞானம் அடைந்தவன், ஞான நிஷ்டையில் இருப்பவன் அவனை அசைக்க முடியாது. அதாவது அந்த துக்கம் அவனை ஒன்றுமே செய்யாது, பக்கத்திலே போகாது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் இங்கேயும் 2 லட்சணங்கள் சொல்கிறார். முதல் வரியில் ஒரு லட்சணம், 2வது வரியில் ஒரு லட்சணமும் சொல்கிறார். இந்த முதல் வரியில் நிரபிஷய லாபம், நிரபிஷய லாபம் என்றால் என்ன அப்படின்ற என்ற ஒரு கருத்தை சொல்கிறார். நிரபிஷய லாபம் என்றால் என்ன? லாபம் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராஃபிட் நமக்கு என்ன கிடைக்கும், என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுதான் லாபம். எம் லப்த்வா லாபம், எந்த லாபத்தை கிடைத்த பிறகு வேறு எதையும் பற்றியும் நினைக்க மாட்டானோ. அப்படின்னா என்ன? அவன் இந்த வாழ்க்கையில் வேறு இந்த லாபம் கிடைத்தால் வேறு எந்த லாபத்தை பற்றி நினைக்க மாட்டானோ அப்படின்னா அவனுக்கு அந்த நினைப்பே வராது. அப்படின்னா எவ்வளவு லாபம் வந்திருந்தா அவன் அதை பற்றி நினைக்காம இருப்பான். பொதுவாக நமக்கு லாபம் அப்படின்னா என்ன ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, எதையே எதிர்பார்த்து பண்ணுவோம். அது எதிர்பார்த்தது வந்துருச்சுன்னா இன்னும் அதிகம் எப்படி வரும், இன்னும் அப்போ ஸ்கோப் வருது. நமக்கு என்ன ஆகுனா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து இவ்வளோ லாபம் கிடைக்கும்னு வந்தாச்சு, லாபமும் கிடைச்சிருச்சு, அப்புறம் இன்னும் என்ன பண்ணலாம், இதில் இன்னும் என்ன பண்ணலாம், இப்படியே தான் போயிட்டுருக்கும். நம்ம ஏற்கனவே பகவான் ராமகிருஷ்ணன் இந்த விறகு வெட்டி கதை கூட சொன்னேன். எது கிடைத்தால் அதுக்கப்புறம் எதுவும் நினைக்க மாட்டான் அப்படின்னா அவன் கடைசி அந்த வைடூரியங்கள் எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் வேற எதையும் நினைக்க முடியல. அதுதான் ஆன்மீக முன்னேற்றம். வந்து விறகு வெட்டி கொண்டு இருந்தான். அவனுக்கு அன்றாட விறகு வெட்டி அது சமைச்சா, விறகு வெட்டி முதல் அவருக்கு இந்த வருமானம் மிக குறைவாக இருந்தது, பெரிய குடும்பம். அப்போ என்ன பண்ணணும்போது ஒரு நாள் அப்படி அந்த கோடாலியை வச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்த ஒரு பிரம்மச்சாரி சொன்னார், முன்னேறி செல் அப்படின்னு சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை தான், வேற எதுவுமே சொல்லலை. அதை கேட்டதுக்கப்புறம் அந்த பிரம்மச்சாரி முன்னேறி செல்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லி முன்னேறி போனான். என்னாச்சு, இந்த வெறும் விறகை தவிர அவனுக்கு என்னென்ன அடுத்து முன்னேறி சென்றனால அவனுக்கு தங்கம் சந்தனக்கட்டை கிடைச்சது. அந்த சந்தனக்கட்டையை வெட்டி விற்றான், நல்ல லாபம் கிடைத்தது, நல்ல பணம் சம்பாதித்தான். அப்புறம் உட்காந்து திருப்பி ஒரு இடம் உட்காந்து யோசித்தான். அவர் நிற்க சொல்லலையே, முன்னேறி செல்லுன்னு சொன்னார். அப்படின்னா முன்னேறி செல்ல, இப்படி முன்னேறி செல்லும்போது கடைசி ஒரு இடத்துல நிற்கும் பாருங்க. அதுதான் எம் லத்வா சாபரம் லாபம். அப்பேற்பட்ட அந்த எல்லாத்துக்கும் எந்த லாபம் கிடைத்தது பிறகு வேறு எதை பற்றியும் நினைக்க மாட்டானோ அந்த லாபத்தை அடைவது தான் பிரம்ம ஆனந்த சுகம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். இந்த இதில் 2 லட்சணம். இந்த லாபத்தை அடைந்த பிறகு பொதுவாக நமக்கு தெரிந்தது லாபம், நிரபிஷய லாபம் அப்படிங்கிறார். இந்த லாபத்தை அடைந்த பிறகு அதற்கு மேல் ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்தான். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அதிகம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. எம் லத்வா சாபரம் லாபம் மன்யதே ந பிளஸ் அதிகம், நாதிகம் அப்படின்னு சொல்றார். நாதிகம் என்கிறார். இங்கு அதிகம் என்றால் அதற்கு மேல், நிரபிஷயம் அதற்கு மேல். இது நிரபிஷயம் என்று அது சமஸ்கிருத வரை. அதுக்கு மேல் ஒன்றுமே இல்லை. அதற்கு மேல் இவங்க நமக்கு லாபம் பெறுவதற்கு ஒன்றுமில்லை. அதாவது அந்த வஸ்துவிடமிருந்து அல்லது அந்த நபரிடமிருந்து அதற்கு மேல் நாம் அடையக்கூடிய லாபம் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு சுருக்கமாக சொன்னால்
பூரணமான லாபம், முழுமையடைந்த லாபம். இந்த உலகத்தில் அனைத்து பொருள்களை அடைவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். அதாவது நாம் எல்லோருமே இந்த பொருளை வேணும், அந்த பொருளை வேணும், அந்த முயற்சி செய்வோம். எல்லாம் இந்த பொருள் வேணும். ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம், அதில் லாபம் எதிர்பார்க்கிறோம், அல்லது ஏதாவது ஒரு பொருள்களை அடைய விரும்புகிறோம். அது கிடைத்த பிறகு என்ன செய்வோம்னா, அதற்கு மேலே என்ன, இந்த பொருள் கிடைச்சிருச்சு, இதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் நான் பகவான் ராமகிருஷ்ணன் அந்த விறகு வெட்டி கதை சொன்னேன். அந்த ஒவ்வொன்றா போய் கடைசி வெள்ளி, சுரங்கம், தங்கம், வைரம், வைடூரியம்க்கு அப்புறம் அவன் எதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை என்பதை கொஞ்சம், அதுதான் நமக்கு எவர் லாஸ்டிங் ஆனந்தம் என்று. அப்போது பகவான் இந்த உலகத்தை படைத்த வஸ்துக்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ வஸ்துக்களை படைத்திருக்கிறார். அந்த படைத்த வஸ்துக்களில் அதற்கு மேல் ஒரு ஸ்கோப் வேற வச்சிருவார் அவரை. பகவான் அப்படி படைத்ததிலே அப்படி இருக்கு. இப்படித்தான் இறைவன் படைப்பிலே இருக்குது. இந்த உலகத்தில் நாம் எதை அடைந்தாலும் அதற்கு மேல் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஸ்கோப் இருக்கும். இதுக்கு மேலே ஒன்று அடையலாம் அப்படின்னு சொல்ல பகவான் மனிதனுக்கு ஒரு சுபாவத்தையும் படைத்திருக்கிறார். என்னன்னா, ஒரு இடத்துல சாட்டிஸ்ஃபை பண்ணி நிற்காது, நம்ம நிற்க முடியாது. நாம் ஏதாவது அடைந்தாலும் அதற்கு மேல் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு, ஏக்கத்தோடு நாம் இருப்போம். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் அவனுக்கு திருப்தியை அடைய முடியாது, திருப்தியை கொடுக்காது. ஒன்றுமில்ல, ஒருக்கு அந்த சொர்க்கலோகமே கொடுத்தாலும் அவன் என்ன, அதுக்கு மேலே எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் பார்ப்பான். ஏன்னா அதெல்லாம் ஒரு லிமிட்டட். நம்ம எத்தனையோ புண்ணியங்கள் செய்து சொர்க்கத்தை அடைந்தாலும் அந்த புண்ணியம் முடிகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் திருப்பி ரீசார்ஜ் பண்ணிட்டு வரத்துல அனுப்பி விட்ருவாங்க. அதனால் ஸோ இந்த ஆனந்தம் அதாவது இந்த பகவான் சொல்கின்ற இந்த இடத்துல சொல்கின்ற ஆனந்தத்தில் நின்று விட்டால் இந்த உலகத்தில் எதுவுமே அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு உயர்ந்த நிலையை அடையும். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பேசணும். ஸோ இந்த ஸ்லோகத்தில் எம் லத்வா சாபரம் லாபம் மன்யத்தே நாதிகம் ததா எஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருநாபி விசால்யதே அப்படின்னு சொல்லி இந்த ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தால் நமக்கு எந்த லாபமும் எந்த நஷ்டமும் வராது என்கின்ற ஒரு லாப நஷ்ட கணக்கை பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதனால் இதோடைய விளக்கம் நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.